வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய அப்டேட். லட்சக்கணக்கான ஆசிரியர்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற உச்ச நீதிமன்றத்தோட டெட் கட்டாய விதிமுறை பத்தின மிக முக்கியமான தகவல்களை தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம அலச போறோம். பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு இது நிஜமாவே என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஃபைனலா ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதா, இல்ல அந்த கடுமையான கட்டாய விதிமுறைகள் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தொடருமா? இதுதான் இப்போதைக்கு $1,000,000 கேள்வி. விஷயமா இந்த வழக்கின் ஒட்டுமொத்த திசையையும் அப்படியே தலைகீழ மாத்தின அந்த ஒரு மாஸ் அப்டேட்டை பத்தி பாத்திரலாம். விஷயம் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த மறுபரிசீலனை மனுவை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாம நீதிபதிகளோட தனி அறையில நடந்துட்டு இருந்த இந்த விசாரணைய இப்போ ஓபன் கோர்ட் ஹியரிங், அதாவது திறந்த நீதிமன்ற விசாரணைக்கு மாத்திருக்காங்க. இது சும்மா சாதாரணமான ஒரு நகர்வு கிடையாதுங்க. வழக்கின் போக்கையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு தான் சொல்லணும். ஆனா மனுதாரர்களுக்கு இது ஏன் இவ்ளோ பேர வெற்றி அப்படின்னு முழுமையா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த நிலைமை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த நெருக்கடியும் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? செப்டம்பர் 1 அன்னைக்கு நீதிபதி தீபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பணியில இருக்கிற ஆசிரியர்கள் கட்டாயமா டெட் தேர்வுல பாஸ் பண்ணியே ஆகணும்னு அந்த தீர்ப்புல ரொம்ப கடுமையா உத்தரவிட்டாங்க. இதனால என்னாச்சு, பல வருஷமா ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு நம்ம வேலை பறி போயிருமோ அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாக்கல் செய்யப்பட்ட மறுபரிசீலனை மனுதான் சமீபத்துல நீதிபதிகளோட தனி அறையில பரிசீலிக்கப்பட்டு இப்போ ஓபன் கோர்ட் ஹியரிங் வரைக்கும் வந்து நிக்குது. சரி, இப்போ இந்த அப்டேட்டுக்கு பின்னால இருக்கிற சட்ட நுணுக்கங்களை நாம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா ஒரு சேம்பர் விசாரணைக்கும் ஓபன் கோர்ட் விசாரணைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், அதாவது மறுபரிசீலனை மனுங்கிறது சட்டப்படியா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சவால். இன்சேம்பர் ரிவ்யூன்னு சொல்லப்படுற தனியறை பரிசீலனையில நீதிபதிகள் அவங்க அறையிலே அதை ஆராய்வாங்க. பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, 2 தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் எந்த ஒரு பொது வாதங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மனுக்களை தள்ளுபடி செய்யறதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா இப்போ நிலைமை வேற. அமைதியா தள்ளுபடி செய்யப்படுற தனியறை பரிசீலனை எங்க இருக்கு? 2 தரப்பும் முழுமையா அவங்க வாதங்கள்ல முன்வைக்கிற திறந்த நீதிமன்ற விசாரணை எங்க இருக்கு? இந்த வழக்க ஓபன் கோர்ட்டுக்கு மாத்துனது மூலமா நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துறாங்க. அதாவது, முந்தைய தீர்ப்பை திரும்ப பரிசீலனை செய்ய வேண்டிய அளவுக்கு வெளிப்படையான மற்றும் ஆழமான சட்ட ஆய்வு தேவைப்படுற முக்கிய அம்சங்கள் இதுல இருக்குன்னு நீதிமன்றமே உணர்ந்திருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பொது விவாதத்துக்கான களம் தயாராயிடுச்சு. அடுத்ததா நடக்கப் போற இந்த சட்ட போராட்டத்துல நீதிமன்றத்துல நாம என்ன மாதிரியான வாதங்களை எதிர்பார்க்கலாம்? முதல்ல ஆசிரியர் தரப்பு முன்வைக்க வாய்ப்புள்ள வாதங்களை பார்ப்போம். ஆசிரியர்களோட வழக்கறிஞர்கள் கண்டிப்பா கல்வி உரிமை சட்டம், அதாவது RTE ஆக்ட், NCTE வழிகாட்டுதல்கள், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருஷமா தங்களை அர்ப்பணிச்சு வேலை செஞ்ச ஆசிரியர்களோட அடிப்படை உரிமைகள், இது எல்லாத்தையும் மையமா வச்சு அவங்க வாதங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா முன்வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல ஒரு நடுநிலையான பார்வையோட பார்த்தோம்னா, அரசு மற்றும் எதிர்த்தரப்பினர் என்ன சொல்வாங்க? அவங்க ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை ரொம்ப நேரடியா கடுமையா பின்பற்றணும்னு வலியுறுத்துவாங்க. சட்டப்பூர்வமான தேவைகளை எந்த சமரசமும் இல்லாம ஃபாலோ பண்ணியாகணும் அப்படிங்கறது அவங்க வாதமா வைக்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? வரப்போற இந்த நேரடி மோதல் தான். ஒரு பக்கம் ஆசிரியர்களோட பல வருட நடைமுறை அனுபவம், RTE மற்றும் NCTE விதிகள். இன்னொரு பக்கம் சட்டத்தோட கடுமையான விளக்கம். இத வெறும் சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் இடையிலான மோதல்னு சுருக்கிட முடியாது. இது சட்ட நுணுக்கங்களுக்கும் நம்ம ஆசிரியர்களோட வாழ்வாதார யதார்த்தங்களுக்கும் இடையிலான ஒரு நேரடி போராட்டம். கடைசியா இது எல்லாமே உடனடி எதிர்காலத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது, அடுத்து என்ன நடக்கும், நாம எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசிடுவோம். சட்டப்போராட்டம் இப்பதான் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த தருணத்தை ஒரு மிகப்பெரிய தார்மீக வெற்றின்னு தான் பலரும் சொல்றாங்க. ஏன்னா, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களோட இத்தனை வருட சேவைய சாதாரணமா புறக்கணிச்சிட முடியாது அப்படிங்கறத இந்த நகர்வு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆனா இதோடெல்லாம் முடிஞ்சிரல. நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இறுதி தீர்ப்பு இன்னும் வரல அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. மறுபரிசீலனை மனு ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு துல்லியமா விளக்குற உச்ச நீதிமன்றத்தோட விரிவான எழுத்துப்பூர்வ உத்தரவுக்காக நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்த பிறகுதான் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு முழுமையா நமக்கு தெரிய வரும். இந்த விளக்கப்பதிவை முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறலான் இருக்கேன்.
இப்போ திறந்த நீதிமன்ற விசாரணை நடக்கப் போகுது இல்லையா? அந்த விசாரணை முடியறப்போ செப்டம்பர் 1 அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டாய விதிமுறை கொஞ்சம் தளர்த்தப்படுமா? இல்ல அந்த கடுமையான பழைய தீர்ப்பு எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே உறுதியா நிற்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களோட பார்வைகளையும் நீங்க அலசி ஆராயலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல சந்திப்போம். நன்றி.